டான்ஸ் ஆடிக்கடா, அது அப்படி போடு. கேட்ச் இதுதான் சப்போது. நிமிஷம் கண்ணு முன்னா கூட I can see you, I can touch you, I can smell you, ஷாலினி. ஷாலினி, இந்த 30 நாள்ல ஏதாவது என் பேச்சோ என் ஜோக்ஸோ உன்னை வேதனைப்படுத்தியிருந்தா just keep in mind, ஷாலினி. நான் எங்க அம்மாவை பார்த்ததில்ல. என் லைஃப்ல நான் முதல் ரொம்ப நேசிச்ச பெண் நீதான் ஷாலினி. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ വിജയന്റെ സച്ചിൻ മൂവിയിലെ ആ റെയിൻ ഫൈറ്റിനൊക്കെ ശേഷമുള്ള ഒരു സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീനിൽ എന്ന് പറയുന്നത് ശരിക്കും എന്താ പറയുക, ഒരു ചെറിയൊരു ട്രാക്ക് പിന്നെയും ഒന്ന് മാറ്റി, അതായത് ആ ഒരു മാസ് എലമെന്റ്, കാരണം അതിന് മുന്നുള്ള സീനിൽ വരെ മാസ് എലമെന്റ് കുറച്ച് കുറവായിരുന്നു. എന്തായാലും ആ ഒരു എലമെന്റും കൂടി അവിടെ കയറ്റി, അത് മാത്രമല്ല ചെറിയൊരു ഇമോഷണൽ സീനും കൂടി അവിടെ ഉണ്ടായിരുന്നു. അത് കഴിഞ്ഞ സീൻ എന്ന് പറയുന്നത് റൊമാൻറ്റിക്കും കോമഡി സംഭവങ്ങളൊന്നും ഉണ്ടായില്ല അല്ലെ, ഡയറക്റ്റ് ഒരു ഇമോഷനും അതിന്റെ കൂടെ ഒരു ഫൈറ്റ്. ആൻഡ് ആസ് യൂഷ്വൽ നമുക്കറിയാം അവിടെ ജനീലി ഉണ്ട്. ജനീലി ഏകദേശം ഇതൊക്കെ കാണുകയാണ്. അപ്പൊ അതുകൊണ്ട് കുറച്ചും കൂടി ഇംപ്രസ്ഡ് ആള് ഇല്ല, ശരിക്കും അങ്ങനെയാണ് അത് വരുന്നത്. കാരണം ആ ഒരു ഫോർമാറ്റ് അനുസരിച്ചിട്ട് അങ്ങനെയാണ് അത് വരേണ്ടത്. മനസ്സിലാക്കുന്ന രീതിയിലുള്ള സംഭവങ്ങൾ കാണിക്കുന്നുണ്ട്. പിന്നെ അത് മാത്രമല്ല, എനിക്ക് അറിയേണ്ട ഒരു കാര്യമുള്ളൂ, ഫസ്റ്റ് സീനിൽ കാണിച്ച ഒരു സംഭവം എയർപോർട്ട്. ഇനി ഇതും ഇനി നടക്കുന്ന കാര്യങ്ങളും ഈ എയർപോർട്ട് തമ്മിൽ എന്താ ബന്ധം എന്നുള്ളത് നമുക്ക് അറിയേണ്ടത് അല്ലെ. കാരണം അത് എന്തോ എനിക്ക് തോന്നുന്നു ഇതാണ് ഫ്ലാഷ് ബാക്ക്, ഇപ്പൊ നടക്കുന്നതാണ് ഫ്ലാഷ് ബാക്ക്. അതൊരു സംഭവമാണ് ഇപ്പൊ അപ്പൊ ആ സ്ഥലത്തോട്ട് എങ്ങനെ അല്ല അങ്ങനല്ല, ആ സ്ഥലത്തോട്ട് എപ്പൊ എങ്ങനെ എത്തും എന്നുള്ളത് നമുക്ക് നോക്കേണ്ടത്. നേരെ സീലിട്ട് പോവാം. അത്രയും അല്ല അത് എപ്പോ എത്തും അതറിയാണ്ടാണ് ഇത്ര കണ്ടോണ്ടിരിക്കുന്നത്. என்னடா பாக்க கூட மாட்டேங்கிறாங்க, பாக்குற மாதிரியா இருக்கு உங்க தலையெழுத்து. இல்லனே அதுங்கள சொன்னேனே. ஏண்டா ஒருவேளை பர்சனாலிட்டி கம்மியா இருக்கணும். பர்சனாலிட்டி இல்லையா? அதானே. இல்லனே இல்லனே என்ன இப்ப இத பாருங்கனே, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் அழகுக்கு மயங்கறது இல்ல, உள்ள இருக்கிற திறமைக்கு தான் மயங்குதுங்க. எதை சொல்ற? சச்சின் அழகா. சச்சினா? சச்சின் டெண்டுல்கர்னா, கிரிக்கெட் பிளேயர். அவர் ஆடுற ஆட்டத்துக்கு ஆடியன்ஸ்லாம் அப்படியே ஆடி போல. அதை விடுங்க. ஏஆர் ரஹ்மான் அழகா, இவ்வளவு பெரிய முடிய வச்சுட்டு திரியுறாரு. அவருடைய மியூசிக்கு எல்லாரும் தாளம் போடல. அதே மாதிரி தானே உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை எடுத்து விடுங்க, போயிரும்ல. இல்லன்னா உலக ஃபுல்லா உங்களை பத்தி தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான பார்த்தேன். இப்ப யாருன்னு காட்டுறா நானு. அப்படி போட டான்ஸ் ஆடிக்கடா, அது அப்படி போடு. இப்படி போட கேட்ச் இதுதான் சப்போது. ஆஸ்டப்பல்ல எழுந்து അല്ലേ என்னது இது? மூமெண்ட்ஸ். என்ன மூமெண்ட்? கில்லி. எனக்கேவா? சம்பந்தப்பட்டவன் தானே ஆட முடியும். படுத்துறவா அடக்கி வசினா எனக்கே வாங்க. கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டல்ல, பொறாம. உன்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? இல்ல ஷாலினி, ஒரு கணம் பயங்கர காற்று, அப்படியே ரோட்லாம் தெரியாத அளவுக்கு பனி, இலைகள்லாம் பறக்குது. நீ அப்படியே ஒரு லாங் ஒயிட் ட்ரெஸ் போட்டு அப்படியே ஓடி வர, இதே ஸ்மைலோட என்ன பார்த்து ஐ லவ் யூ சச்சின் சொல்றதுக்காக ஓடி வர. கேண்டீன்ல தேடுற, லைப்ரரியில தேடுற, ஐயோ எப்படா வீட சொல்ல போறோன்ற ஒரு தவிப்பு வேற. வர 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 திடீர்னு கனவு. அதான் இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். சச்சின், ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு காலேஜ் முடிஞ்சதும் கல்யாணம். எப்போ? ஈவினிங் 5 மணிக்கு மேலயா?
ஷட் அப். என்னோட அப்பா ஃப்ரெண்ட் ஒருத்தர் கனடால இருக்காரு. ஏதோ ஒரு கல்யாண ஆல்பத்துல இருந்த ஒரு குரூப் போட்டோல, அதுவும் அவுட் ஃபோக்கஸ்ல தெரிஞ்ச என்ன பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போய் ஃபோன் பண்ணிருக்காரு. அதான் இது ஷாலினி, நீ சொல்றதெல்லாம் ட்ரூ. கொஞ்ச நாள்ல அவங்க எல்லாம் இங்க வராங்க. எல்லாம் செட் ஆச்சுன்னா உடனே கல்யாணம், உடனே கனடா. ஷாலினி, அதான் சொல்றேன், தேவையில்லாம என்னை பத்தி நினைக்காத. ஷாலினி வந்த சுபாவம் ஷாலினி, என்ன பேசுற நீ? சச்சின், கமல் சார் பொய் சொல்றது கூட ஒரு டேலண்ட் வேணும். அது எப்படி 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 குரூப் போட்டோவா, அதுல அவுட் ஃபோக்கஸா? இப்படி எல்லாம் ஃபீலர் விட்டா நாங்க நம்பிடுவோமா? அதே பசங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதா? எப்பா, இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, என்ன சொன்னா பசங்க என்ன ஆவாங்கன்னு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாரு. ஆனா இது சச்சின்மா, ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. சச்சின் இன்னும் 2 நாள்ல இந்த கண்ணு முழுக்க வெக்கத்தோட இந்த கண்ணுங்க என்னெல்லாம் செவக்க இவ்வளவு கிட்ட வந்து உன் மூச்சு என் மேல பட என் கண்ணுல நீ தெரிய. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சச்சின் நீ சொல்லல, சொல்லுவ. சொல்லுவேன். சீசன் சேல்ஸ்னா சும்மாவா? கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல இங்க. ஹலோ ஹலோ அங்கிள். ஏன்பா வீட்டுக்கு வரல, போனும் பண்ணல, ரொம்ப பிஸியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்பா. ஆனா சச்சின், உன் தொல்லை தாங்க முடியலப்பா. நான் என்னங்க பண்ணேன்? வீட்டுக்கு வந்தா சச்சின், இப்படி பண்ணா சச்சின், அப்படி பண்ணா, ஒரே சச்சின் சச்சின் சச்சின். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கோவம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. வீட்டு பக்கம் பாப்பா, ஷாலினி இன்னும் கொஞ்ச நாள்ல போயிட போறேன். எங்க? அவ உங்ககிட்ட சொல்லல? அவனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குப்பா. ஒரிஜினல் പറഞ്ഞാണ്. 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே தோஸ்த். என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் இன்னைக்கு ஈவினிங் கனடால இருந்து வராங்க. ஷாலினியை கேளுங்க, அவ ஓகேனா கல்யாணத்தை முடிச்சிடலாம் சொல்லி சொன்னான். நல்ல வேளை, நான் கூட பயந்தேன் இது எங்கேயாவது லவ் கிவ்னு சொல்ல போறாளோ. ஓகேன்னுட்டா. மோஸ்ட் ப்ராபப்லி if everything goes well 15 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடுவேன். வீட்டு பக்கம் பாப்பா. ஓகே? അയ്യോ റിയൽ ആയിരുന്നു ആ പറഞ്ഞത്. ഞാൻ വെറുതെ ആക്കി പറഞ്ഞു. நான் கூட பயந்தேன் இது எங்கேயாவது லவ் கிவ்னு சொல்ல போறாளோ. ஓகேன்னுட்டா. ഓക്കെ പറഞ്ഞു. நேத்து அப்பாவை பாத்தீங்களா? அப்பவாவது நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுதா? ஹலோ, என்னாச்சு? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பர்த்டே? நீங்க ஒவ்வொரு நாளும் ஆவலோட எதிர்பார்த்த நாள். இப்படி ஒரு நாள் வந்துடக்கூடாதுன்னு நான் பயந்த நாள். 30வது நாள். ഓ ചലഞ്ച് കഴിഞ്ഞ ദിവസം. കഴിഞ്ഞ ദിവസോ? கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ். நம்ம ஷாலினின்ற திமிரு. ஆனா ஒரு விஷயம் ஷாலினி, இந்த 30 நாள் ஞாபகங்கள் போதும். ஒரு நிமிஷம் கண்ணு முன்னா கூட I can see you, I can touch you, I can smell you ஷாலினி. ஷாலினி, இந்த 30 நாள்ல ஏதாவது என் பேச்சோ என் ஜோக்ஸோ உன்னை வேதனைப்படுத்தியிருந்தா just keep in mind ஷாலினி. நான் எங்க அம்மாவை பார்த்ததில்ல. என் லைஃப்ல நான் முதல் ரொம்ப நேசிச்ச பெண் நீதான் ஷாலினி. அப்படி ஏதாவது சச்சின் நம்மளை இப்படி வேதனைப்படுத்திட்டானே நீ நினைச்சிருந்தனா I'm sorry ஷாலினி. I'm extremely sorry. இனிமே I won't call, I won't come. கண்டிப்பா முன்னாடி வரக்கூட மாட்டேன் ஷாலினி. கஷ்டமா இருக்கு ஷாலினி. என்னமோ ஒரு மாதிரி
பொய்யா கூட சிரிக்க முடியல ஷாலினி. எனிவே பை. ഓ പൈ കൊടുത്ത് പോവാണോ ഏ പൈ കൊടുത്ത് പോകുന്നാണോ കണ്ടേ നമ്മള്? இப்பதான் உன்னை மழையில பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கிளம்புற ஷாலினி. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. அவ்வளவுதான ஷாலினி? ആ ഒരു ഇതിലാ പോയതല്ലേ. അത് കുറച്ചൊരു സൈലന്റ് ഡയലോഗ്സ് ആയിരുന്നു ഇത്. ചലഞ്ച് ജയിക്കാനാണ് നാളെ നിന്നത്. ஷாலினி என்னாச்சு ஷாலினி? நம்ப முடியல. வாட் ஹேப்பன்? சச்சின் என்கிட்ட வந்து நான் துரத்துட்டேன்னு சொல்றான். அப்பவே எனக்கு அவனை கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சச்சின், ஐ லவ் யூ சச்சின் கத்தணும் போல இருந்துச்சு. அப்ப சொல்ல வேண்டியதானே? கம் ஆன் மேன். இதோ இப்படி சொடுக்கு போட்டு சொன்னான் தெரியுமா? 30 நாள்ல எனக்கு அவன் மேல லவ் வரும்னு. அவன் சொன்ன மாதிரியே I love him man. I love him. പക്ഷെ പറഞ്ഞില്ല. அப்ப போய் பார்த்து சொல்ல வேண்டியதானே? நோ நோ நோ. இப்ப போய் சொன்னா லைஃப் லாங் என்ன கிண்டல் பண்ணுவான். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு போய் சொல்றேன். எல்லாரும் முன்னாடியும் கத்தி சொல்லுவேன் I love you சச்சின். ஏதோ ஒட்டி போட்டாலும் ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்றத மட்டும் தள்ளி போடக்கூடாது. ஏய் സൈക്കോ ஒரு ராத்திரி தானே சார் இன்னைக்கு நல்ல அழ விட்டுட்டு நாளைக்கு காலையில இந்த மலையெல்லாம் அதிர்ற மாதிரி கத்தி சொல்றேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. പക്കാ പൈത്യം. ഇതെന്തോ വേറെന്തോ ട്രാക്കിലോട്ട് പോകുന്ന പോലെ ഉണ്ട്. പണി കിട്ടുന്ന പോലെ ഉണ്ട് അല്ലേ? സോങ് വരുന്നോ? ഏത് സോങ് എന്റെ ഇടയ്ക്ക്? ജെനിലിയ പെർസ്പെക്റ്റീവ് സോങ് കിട്ടിയല്ലോ. ഇത്രയും വിജയന്റെ സോങ് ഉണ്ടായിരുന്നല്ലോ. ഇതേത് പാട്ട്? ഗുണ്ടുമാങ്ങ തോട്ടത്തിലാണോ? അതാണോ? അത് ഏതാണോ? അല്ലാണോ? ഇതിന്റെ പാട്ട് എനിക്കറിയില്ല. അത് അവസാനത്തോട്ട് ഏകദേശം. അതന്നെ ഈ സോങ് നിന്റെ എത്തണ. അതല്ല സംബന്ധിച്ച് എന്തൊരു സൈക്കോ പെണ്ണാണത്. കാരണം എന്ന് വെച്ചാൽ ഏകദേശം എല്ലാം പറഞ്ഞ് അവിടെ ഏകദേശം സെറ്റായിട്ട് ആ ഒരു ശരിക്കും ദേഷ്യം കയറട്ടെ. കാരണം എന്ന് വെച്ചാൽ പടം ഇങ്ങനെ കണ്ടോണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് അവിടെ എന്തൊക്കെയാണോ ഒക്കെ ചലഞ്ചാണ് സംഭവങ്ങൾ എന്നുള്ളത് നടന്നു. ഓക്കെ, പക്ഷെ എന്താ പറയാ, ഇഷ്ടമാണെന്നുണ്ടെങ്കിൽ അവിടെ തുറന്നു പറയായിരുന്നു. അവിടെ എന്താ അതായത് എനിക്ക് പറയാ, തോന്നിയിരിക്കുന്നത് ജെനിലിയുടെ ആ ഒരു ക്യാരക്ടറിന്റെ കുട്ടിത്തണം എന്ന് വെച്ചാൽ ആ ഒരു ചലഞ്ച് നടത്തിയല്ലോ. അപ്പൊ അതിന്റെ അകത്ത് എങ്ങനെയെങ്കിലും ജയിക്കണം എന്നാണ് ആളുടെ ആഗ്രഹം. അപ്പൊ അവിടെ സച്ചിൻ തോറ്റു എന്നുള്ള സംഭവം ഏകദേശം സമ്മതിച്ചില്ലേ. അപ്പൊ ഇനി നെക്സ്റ്റ് ഡേ, പക്ഷെ നെക്സ്റ്റ് ഡേയിലിട്ട് വെക്കുന്ന സമയത്ത് അറ്റ്ലീസ്റ്റ് അവിടെ കഴിഞ്ഞില്ലേ, കഴിഞ്ഞിട്ട് ഇനി കുറച്ചേരം കഴിഞ്ഞിട്ട് വേണമെങ്കിൽ പോയി പറയായിരുന്നു. പക്ഷെ ഇനിയിപ്പോ നെക്സ്റ്റ് ഡേയിൽ ഒരു സമയത്ത് എന്തെങ്കിലും ട്രാക്ക് മാറാനുള്ള സാധ്യതയുണ്ട്. കാരണം അല്ലാണ്ട് വെറുതെ അങ്ങനെ പോയിട്ട് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ അപ്പോൾ അവിടെ സച്ചിന്റെ അല്ലെങ്കിൽ ആ ഒരു ക്യാരക്ടറിന്റെ ഒരു ഇതിലുള്ളൊരു ഇടിച്ചിലായിരിക്കും അവിടെ സംഭവിക്കാൻ പോകണമെന്ന് എനിക്ക് തോന്നുന്നുണ്ട്. പക്ഷെ സംഭവം എന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നമുക്ക് ആ ഒരു സംഭവം നടന്നിട്ടാണ് ശരിക്കും അവിടെ എന്താ പറയാ ഇഷ്ടമാണ് എന്ന് പറയുകയാണെങ്കിൽ ചെറിയൊരു ക്ലീശ വന്നാലും വലിയ പ്രശ്നമൊന്നുമില്ലായിരുന്നു, ഓക്കെ ആയിരുന്നു. പക്ഷെ എന്നാലും ഇങ്ങനെ പറഞ്ഞ സമയത്ത് അവിടെ ടിസ്റ്റ് തന്നെയാണ്. അത് വേറൊരു കാര്യത്തിൽ ടിസ്റ്റാണ്. കാരണം അത് മാത്രമല്ല, ഇനിയിപ്പോ ഈ സോങ് കഴിഞ്ഞിട്ട് എഗെയിൻ ഒരു ടിസ്റ്റ് വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അത് വേറെ ലെവലായിരിക്കും. കാരണം എന്താ പറയാൻ പോകുന്ന സമയത്ത് ഇനി അത് അക്സെപ്റ്റ് ചെയ്തില്ലെങ്കിൽ, കാരണം ഓൾറെഡി ഇപ്പം വേണ്ടാന്നുള്ള രീതിയിൽ വെച്ചിട്ട് പോയില്ലേ. ഇനിയിപ്പം വിജയണ്ണനാണെങ്കിൽ വേറെ ഡിമാൻഡ് വെക്കാലോ വേണ്ടാന്ന് പറഞ്ഞിട്ട്. ചിലപ്പോ വേറെ എന്തെങ്കിലും സംഭവിച്ചാൽ എന്തെങ്കിലുമൊക്കെ എന്തും സംഭവിക്കാൻ അറിയില്ല. നെക്സ്റ്റ് നമുക്ക് കാണാം. വെയിറ്റിംഗ് ഫോർ നെക്സ്റ്റ് സീൻ. ഇതൊരു പൈത്യം പിടിച്ച സീനായിരുന്നു. അത് മാത്രല്ല ഈ ഒരു സോങ്ങും അൺഎക്സ്പെക്ടഡ് ആയിട്ട് ഈ സോങ് ഈ സിനിമയിലാണ് ഞാൻ കുറെ കേട്ടിട്ടുണ്ട്. പക്ഷെ ഇതിനാണ് വിഷ്വല് കാണാത്തോണ്ടിട്ട് ഈ ഗുണ്ടുമാങ്ങ തൊട്ടത് ആ മ്യൂസിക് എന്നൊക്കെ എനിക്ക് തോന്നിയാണ് ഇത് പൊട്ടാണോ അല്ല. പക്ഷെ ജനീലിയ പാട്ടില്ലെന്ന് ഒരിക്കലും പ്രതീക്ഷിക്കാൻ പറ്റില്ല. പ്രത്യേകിച്ച് സൗണ്ട് ഒരു സംഭവം മാച്ച് ആവുന്നതുകൊണ്ട് നമുക്ക് അറിയില്ല എന്താന്നുള്ളത്. നമുക്ക് നോക്കാം. എന്തായാലും നമുക്ക് സോങ് കാണാം. നെക്സ്റ്റ് സീൻ.